அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கோம். கரூர் மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும் சந்திக்கக்கூடிய ஒரு பார்டர் பகுதி. பாருங்கள், இப்போ தான் மழை பெஞ்சு இந்த குளமெல்லாம் ரொம்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த குளத்துக்குள்ளே பாருங்கள், இந்த மரங்கள் நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் கருவேல மரம்னு சொல்கிறது. நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். பட் ஆனால் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா கருவேல மரத்துக்கும் இந்த கொடை சீத்தா மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் அதுதான் கருவேல மரம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மரமாகவே நிற்கும். அதாவது வெள்ளை வேலை மரத்துக்கும் கருவேல மரத்துக்கும் உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கும், இந்த கருவேல மரத்தில் மரம் கருப்பாக இருக்கும், முள் வெள்ளையாக இருக்கும். ஆனால் நீங்கள் வெள்ளை வேலை மரத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கும் மரம் வெள்ளையாக இருக்கும், முள் கருப்பாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இல்லை இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு. ஒரு 3-4 குட்டி போட்டிருக்கு. அநேகமாக தாய் நாய் இங்கே பக்கத்தில் தான் இருக்கும். கடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரட்டும், குட்டியை தூக்கம் வந்துட்டோம்னு நினச்சிட்டு. ஆனால் பாருங்கள், இயற்கை எந்த அளவுக்கு ஒரு சாதாரண இடத்துல, எந்த ஒரு மருத்துவ வசதியுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு 3 நாய்க்குட்டியை ஒரு உயிர் பிரசவித்து அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மனுஷ பைய மக்களுக்கு மட்டும் ஏன் இந்த பிரசவத்தில் இருக்கக்கூடிய இயற்கை அறிவு வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தெரியலை. மக்களே, இயற்கை எல்லா உயிர்களையும் வாழ வைக்குமே தவிர எந்த ஒரு உயிரையும் அழிக்காது. சரிங்களா? அதனால் நம்ம மரபுகளை மீட்டெடுத்து உங்களுடைய தாய்மை என்ற அடையாளத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சுகப்பிரசவத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஆண்கள் மட்டும்தான் முன்னேறி வரோமே தவிர மற்ற யாருமே வரமாட்டேங்கிறீங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த காணொலியில் சந்திப்போம்.